ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது மந்த்லி நம்மளுக்கு இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கனரா பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம், ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மந்த்லி நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நார்மலாக ஒரு எஃப்டி, அதாவது கனரா பேங்க்கில் 180 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ, ஸோ அந்த பர்டிகுலர் டென்யூர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டென்யூர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கான அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணலாம். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். அடுத்தது இதுக்கான டென்யூர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த டென்யூர், ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 12 மந்த்துமே ஒவ்வொரு மந்த்துமும் ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கால்குலேட் வருதோ அந்த அமௌண்ட்டு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ அதுதான் இதுக்கான பேசிக் கான்செப்ட். ஸோ 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அது வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நோ லிமிட்டு, எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 5 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற டென்யூர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிடிஎஸும் உங்களுக்கு வந்து அவ்வளோ மோஸ்ட்லி இருக்காது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறீங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்குறாங்க, ஸோ அப்டேட்டடான இந்த ஜூலை மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 180 டேஸ்லேருந்து 269 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 6.15% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 6.65% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசனுக்கு. 1 இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது இதுலேயே 444 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் 444 டேஸை நீங்கள் தரமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் பீரியடாகவும் இருக்கும். ஸோ மந்த்லியும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்து 1 இயர்லேருந்து செகண்ட் இயர் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 6.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர்னா 6.90% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தேர்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன டென்யூர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 lakhs என்ன டென்யூர் ஒரு 3 இயர்ஸ்னால், ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணி ஸோ மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஸோ அதுதான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ரெகுலராக நீங்கள் சூஸ் பண்ண டென்யூர் வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி கிரெடிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஸ்பெஷல் இந்த பெனிஃபிட் ஃபார் சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதில் வந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக அவங்க கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அந்த மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கிரெடிட் ஆகும். அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், அல்லது அடுத்த டென்யூர் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 மெத்தட், ஒன்று ஆஃப்லைன் மெத்தட், இன்னொன்று ஆன்லைன் மெத்தட். ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்றது நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி ஸோ அவங்க கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். ஸோ அது வந்து ஆஃப்லைன் மெத்தட். ஆன்லைன் மெத்தட் நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைன் மூலமாக மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஓப்பன் பண்ணலாம், எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 24/7. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வரைக்கும் நீங்கள் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். ஸோ 9 lakhs வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக லோன் எடுக்கலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் வித்ட்ரால். அடுத்தது யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும்
ஸோ உங்களுக்கு வந்து முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 5 lakhsக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதை க்ளோஸ் பண்ணுறீங்க ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் அப்படின்னா, ஸோ அதில் 0.50% அதாவது சார்ஜஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவே 5 lakhsக்கு மேலே அப்படின்னா 1% ஆஃப் சார்ஜஸ் வந்து லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதுக்கான ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ், சீனியர் சிட்டிசன், ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறவங்க, அல்லது சொசைட்டி வச்சுருக்கிறவங்க, ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க, கம்பெனிஸ், எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாகவும் இந்த ஸ்கீம்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கனரா பேங்க்கில் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 1 lakhக்கு பார்த்திங்க அப்படின்னா ₹583 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1750 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் டென்யூர் வந்து அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் மந்த்லி கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ₹2914 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதுவே ₹7 லட்ச இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ₹4083 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அடுத்தது ₹10 லட்ச இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹5833 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே ₹12 லட்ச இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ₹7000 நீங்கள் ரெகுலராக மந்த்லி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் என்ன டென்யூர் அதிகப்படுத்தி அப்படி நீங்கள் ஒரு டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த டென்யூருக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ எந்தவித மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித ரிஸ்க்கும் இருக்காது. நீங்கள் என்ன முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த முதலீடையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.